Hello guys, welcome back to CS series. லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து வெர்டிகல் நேவ்பார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம். வெறும் சிஎஸ்எக்ஸ் பேசிக்ஸை வச்சு நம்ம பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிசாண்டல் நேவ்பார் பத்தி பார்க்க போறோம். அது எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம்னா இந்த HTML சின்டாக்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு வெர்டிகல் நேவ்பார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். சேம் அதே சின்டாக்ஸ் வச்சு தான் நம்ம இங்க வந்து ஹரிசாண்டல் நேவ்பார் பண்ணி பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து வெர்டிகல் நேவ்பார் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்து வந்துருங்க. ரொம்பவுமே ஈஸியா தான் நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹரிசாண்டல் நேபர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அப்ளை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சிஎஸ்எஸ்ல எனக்கு ஒரு ஃபைலும் இல்ல. ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து அந்த யூஎல் டேக் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஆஸ் சிம்பிள் ஆஸ் நான் வந்து லிஸ்ட் ஸ்டைல் டைப்பை வந்து நான் நன்னு வைக்கணும். ஸோ தட் எனக்கு அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ஜின் பேடிங் நான் 0 கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ நான் வந்து நன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓவர்ஃப்ளோ வந்து நன் வேண்டாம். எனக்கு ஹிடன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் எனக்கு வந்து அந்த ஸ்க்ரோல் வந்து எனக்கு வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் செட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐ டேக். ஸோ இந்த எல்ஐ டேக் வந்து நான் வந்து ஃப்ளோட் லெஃப்ட்னு கொடுத்துக்கிறேன். ஃப்ளோட் லெஃப்ட். ஸோ தட் அது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே லைன்ல எனக்கு வந்துரும். ஸோ இந்த ஃப்ளோட்ட பத்தி நான் தனியா ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். ஃப்ளோர் அண்ட் கிளியர பத்தி. ஸோ நீங்க அந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லைக்குள்ள இருக்கிற ஏ டேக் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா, இன்லைனா இருக்கும். நான் அத வந்து பிளாக் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பிளாக் குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட கலர் நான் கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ கலர் ஒயிட் நான் குடுத்துக்கிறேன். ஓகே. இதுக்கு டெக்ஸ்ட் அலைனர் சென்டர்ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பேடிங் நான் குடுத்துக்கிறேன். ஸோ பேடிங் டாப் 14 பிக்சல்ஸ் குடுத்துக்கிறேன். டாப் அண்ட் பாட்டம். அதுக்கப்புறம் 16 பிக்சல்ஸ் லெஃப்ட் ரைட் குடுத்துக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் ஜூம்ல இருக்கும். ஓகே. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன்ல இருக்கு. நான் வந்து நன்னு மாத்தணும். நன் குடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நேம் பார் வந்து நம்மளுக்கு வந்து ஹரிசாண்டல் நேம் பார் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இங்க மாத்தணும். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ எனக்கு இது ஹோம்வொர்க் பண்ணும்போது, அப்புறம் எந்த பேஜ் ஆக்டிவ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணணும். அதுக்காக தான் என்னோட HTML ஃபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கிளாஸ் ஆக்டிவ் அப்படின்னு நான் வச்சிருக்கிறேன். ஸோ அத வந்து நான் இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எல்ஐல வந்து எனக்கு ஹோவர் பண்ணும்போது, ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் மெனு லிங்க்ஸ் வந்து எனக்கு ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அதனால இங்க வந்து நாட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு வந்து அந்த ஆக்டிவையும் சேர்த்து செலக்ட் பண்ணக்கூடாது. அதனால அது தவிர வேற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். இப்போ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்றேன். சம்திங் லைக் கிரே நான் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இது ஹோவர் அதாவது எனக்கு ஆக்டிவ் ஹோவர் பண்ணும்போது எனக்கு அந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகல. பட் இது வந்து எனக்கு ஹோவர் பண்ணும்போது இதோட பேக்ரவுண்ட் கலர் எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகே. எனக்கு இந்த ஆக்டிவ்ல வந்து இருக்குதுன்னு மென்ஷன் பண்றதுக்காக, ஸோ எல்லையில இருக்கிற எல்லைன்னு வேணா ஜஸ்ட் லைக் தட் ஆக்டிவ்னே குடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்றேன். கிரேன்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்டிவ் லிங்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அதோட பேக்ரவுண்ட் கலர் பை டிஃபால்ட்டா கிரே கலர்ல தான் இருக்கும். இல்ல ஹோவர் பண்ணும்போது அந்த நம்மளுக்கு அந்த கிரே கலர் வந்து நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹரிசாண்டல் நேபர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ரொம்பவுமே சிம்பிளான ஒரு சிஎஸ்எஸ் பேசிக் கான்செப்ட் வச்சு பண்றோம். ஸோ இது அட்வான்ஸ்டு நெறைய இருக்கு. இது வந்து மொபைல் ரெஸ்பான்சிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேற மாரி இருக்கும். டேப்லெட்ல பார்த்தீங்கன்னா, வேற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு தான் நம்மளால பண்ண முடியும். சிஎஸ்எஸ் வச்சு பண்ண முடியாது. ஸோ இதே மாரி அப்கமிங் வீடியோஸ்ல நெறைய எக்ஸர்சைஸ் ஓரியன்டடான ஆ சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டீஸ் பத்தி பார்க்கலாம்.